தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பேராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பதுவை புனித அந்தோணியாரை நோக்கிய நமது இறைவேண்டல். இப்புண்ணிய திருத்தலத்தில் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் கிருபாசனம் கொண்டு எழுந்தருளியிருக்கிற புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலே, கஸ்தி துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய புனித அந்தோணியாரே, சூரத்தனமுள்ள மேய்ப்பரே, பிசாசுகளை மிரட்டி ஓட்டுபவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷமும் நம்பிக்கையும் பாக்கியமும் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை தாய் தந்தையர் பாராட்டுவார்களோ? உம்மை தேடி வந்த நிர்பாக்கியர் பேரில் தயவாயிரும். அழுகிற பேர்களை அரவணையும், அல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும். நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சமென்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிரும். பரிசுத்த வெண்மையின் தூயதான தயாபரமே, தயை கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவருக்கு தஞ்சமே, உமது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோம். துன்பம், பிணி, வறுமை முதலிய கேடுகளினாலே வாடி நொந்தோம். எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டு மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படி ஆகுமோ ஐயா? எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவதும் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருளும். ஆமேன். யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 27 முதல் 28 முடிய உள்ள இறைவார்த்தைகள். என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கின்றேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. இயேசு கிறிஸ்து இன்றும் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். இயேசு இறைவார்த்தை வழியாக, குறிப்பாக நற்செய்தி நூல்களின் வழியாக இன்று நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். புனித ஜெரோம் நமக்கு நினைவூட்டுவது போல, இறை வார்த்தையை அறியாதிருப்பது கிறிஸ்துவை அறியாதிருப்பதாகும். இறை வார்த்தை மற்றும் ஒட்டுமொத்த விவிலியமும் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்வை நமக்கு பிரதிபலிப்பதாக அமைந்திருக்கிறது. இந்த இறைவார்த்தையின் வழியாக திருச்சபையின் போதனைகள் நம் ஒவ்வொருவரும் இந்த யுகத்திற்கு தேவையான வெளிப்பாடுகளையும் வழிகாட்டுதலையும் நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆகவேதான் திருச்சபையின் மரபிலே ஆண்டவர் அதன் வழியாக பேசி கொண்டிருக்கிறார் என்பதை உறுதியாக விசுவசித்து நம்புவதற்கு நம்மை அழைக்கப்படுகிறோம். திருவருட்சாதனங்கள், குறிப்பாக நற்கருணை மற்றும் ஒப்புரவு ஆகியவற்றின் வழியாக இறைவன் இன்றும் பேசி கொண்டிருக்கிறார். அவற்றில் அவருடைய அருள் தூய்மைப்படுத்தி பலப்படுத்தி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. ஜெபமும் இன்றியமையாதது. தினசரி ஜெபத்தில் உறுதியாக இருப்பது இறைவனின் குரலை கேட்கும் நமது திறனை ஆழப்படுத்தி அவருடனான நெருக்கத்திற்கு தேவையான மௌனத்தையும் நம்பிக்கையும் வளர்க்கிறது. இறுதியாக இறைவன் நமது அன்றாட வாழ்வின் வழியாக மற்றவர்கள் மூலமாகவும், படைப்பின் அழகு மூலமாகவும், நமது சிலுவைகள் மூலமாகவும் கூட நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். தேவன் நம்மிடம் பேசும் வழிகள் ஏராளமாக இருந்த போதிலும் கவனச்சிதறல்கள், பயம், பெருமை மற்றும் நம்பிக்கையின்மை ஆகியவை பெரும்பாலும் நாம் அவருடைய குரலை கேட்பதை தடுப்பதாக அமைகிறது. தேவன் நாடகத்தனமாகவோ அல்லது நமது சிந்தனைகளுக்கு ஏற்பவோ பேசுவார் என்று நாம் எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் அவருடைய மென்மையான நிலையான குரலை நாம் தவறவிட்டு விடுகிறோம். ஆனால் நாம் எவ்வளவு அதிகமாக நம் இருதயங்களை அமைதிப்படுத்தி அவருடைய வார்த்தையில் நம்மை மூழ்கடித்து அவருடைய பராமரிப்பில் நம்பிக்கை வைக்கிறோமோ, அந்த அளவிற்கு நாம் நமது தெய்வீக மேய்ப்பரின் குரலை கேட்டு அவரை பின்பற்ற முடியும். ஆகவே இன்றைய நாளிலே அவருடைய குரலை கவனத்தோடு நாம் செவி கொடுத்து அதற்கு நம்மை அர்ப்பணிக்க இறையருள் வேண்டி இணைந்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. எங்கள் வாழ்வின் ஊற்றும் தொடக்கமான இறைவா,
உம்மை நன்றியோடு போற்றி துதித்து ஆராதித்து மகிழ்கிறோம். எங்களை தாயின் கருவில் உருவாக்கி உருவம் கொடுத்து இந்த பூமிக்கு அனுப்பி வைத்த தந்தை நீர் அல்லவா? எங்களுடைய உருவமும் சாயலும் உம்முடையதாகவே இருக்கிறது. எங்களுடைய வளமும் வாழ்வும் உம்முடையமிருந்தே தொடங்குகிறது. எங்களை உருவாக்கி மகிழ்வடைந்த தேவனே, உமக்கு கோடி நன்றி ஐயா. நாங்களெல்லாம் சாதாரண களிமண், வெப்பத்திற்கு பலியாகி, அதாவது எங்கள் பலவீனத்திற்கும் பாவத்திற்கும் பலியாகி காய்ந்து வெடித்து நிற்கும் களிமண் நாங்கள். உம்முடைய கிருபையின் மழை எங்கள் வாழ்வில் பொழியப்படும் போது, உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவப்படும் போது எங்கள் வாழ்வில் இருக்கும் வறண்ட தன்மைகள் புதிய உயிர் பெறுகிறது. அப்பா, உம்முடைய நாமத்தினால இன்று எங்களுடைய காயங்கள் எல்லாம் கட்டுப்போடப்படுவதாக. இன்று இழந்து போனவைகளெல்லாம் நாங்கள் திரும்ப பெறுவோமாக. இன்று நீர் சந்திக்கும் ஒவ்வொரு மனிதர்களிடத்திலும் உமது வார்த்தையின் மூலமாக பேசுகிற குரலை நாங்கள் கேட்டு அதற்கு கீழ்ப்படிய அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, உம்மிடத்தில் நிலையாய் தஞ்சம் புகுந்து நீர் தருகின்ற ஆற்றலினால் இந்த உலகத்தை ஜெயித்து வாழ அருள் தாரும். அன்பு ஆண்டவரே, எமது பிள்ளைகளுடைய நல்வாழ்விற்காகவும், திருமண தடைகள் நீங்கும்படியாகவும், குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கும்படியாகவும், இன்னும் நிறுத்தி வைக்கப்பட்ட கட்டடங்கள் அனைத்தும் இப்போது எழுப்பப்படவும், நல்லதொரு சூழலையும் பொருளாதார நலன்களையும் எங்களுக்கு தந்து எங்களை ஆறுதல் படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமேன். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.